ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய போன வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டு மார்க்கெட் ரெஸ்டாரண்ட்ஸ் வழியாக ஒரு பீச்சுக்கு போகிறேன்னு சொன்னேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த இடம் வந்துட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். க்ரூஸ் ஷிப்பு, அது மாதிரி ஃபெரி, குட்டி போட்ஸு, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறது, இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இது ரொம்ப நல்ல ஒரு ஹைட்டான ஏரியா. நம்ம இங்கே மேலேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழே போகலாம். அங்கே பாருங்கள், உங்களுக்கு க்ரூஸ் ஷிப் தெரியுது. க்ரூஸ் ஷிப்பு செம்ம பெருசு. அதை வந்து ஒரு தனியாக இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் நான். அதை போய் பாருங்கள். இங்கே வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த ஏரியாவை மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். அதனால் க்ரூஸ் ஷிப்பை காட்டல. ஸோ இந்த ஏரியாவில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு. அது மாதிரி பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பழைய காலத்து ஸ்டைலில் கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் திருப்பி கீழே இறங்கி போனீங்கன்னா அந்த க்ரூஸ் ஷிப்பு அது கிட்டே போகலாம். இது அந்த சென்ட் ஜோசப் கத்தீட்ரல், அங்கேருந்து நீங்கள் வர வழியும் நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் கீழே இறங்கி போகிறோம். ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டனல் மாதிரி போட்டு இதை தாண்டி அந்த சைடு போனீங்கன்னா அந்த பீச் வந்துடும் பாருங்கள். இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கிறேன். எல்லாம் பழைய காலத்து பில்டிங்கு, பழைய காலத்து பிரிட்ஜஸ், இதெல்லாம் வந்து அப்படியே அவங்க ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பாருங்கள். கலர் கலராக டோர்ஸு. மால்ட்டாவில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் அந்த பால்கனி, விண்டோஸ் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். மோஸ்ட் காமன் வந்து ப்ளூ, ரெட்டு, க்ரீன். இதில் தான் நீங்கள் பால்கனிஸ்லாம் கூட பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பால்கனியெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்காது. ஸோ பால்கனியில் நின்னா வீடோட ஃபுல் வியூ தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஷிப்பு, ஒரு ஃபெரி இங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே போகுது. ஸோ இந்த ரோட்டில் அங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஷிப் தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம போட்டும், குட்டி போட் எடுத்து அந்த சைடும் போகலாம். ஜீப்ரா கிராசிங்கில் போய் கிராஸ் பண்ணிவிட்டு நான் அந்த சைடு வரேன். இந்த ஃபெரி வந்து பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே போகுது. மால்ட்டாவில் நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க நீங்கள் ஒன் டே அதுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அது கூட சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் போகல. மேபி நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ ட்ரை பண்ணுவேன். இது பாருங்கள், அந்த குட்டி போட்ஸ் தெரியுது பாருங்கள். அது இந்த இடத்துலேருந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு ஆளுங்களை கொண்டு போகும். அதுதான் ஃபெரி. இந்த ரோடு வழியாக போனீங்கன்னா அந்த சைடு ரோடுக்கு அந்த சைடு போனீங்கன்னா அப்படியே பக்கத்துலேயே தெரியும். ரொம்ப பெருசு, ரொம்ப லென்த்தி. அதை வந்து ஒரு செப்பரேட் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படியே ரோடு கிட்டேயே இருக்கும், நல்ல வியூ கிடைக்கும். ஸோ இது அப்படியே இந்த ரோட்லேருந்து நேராக போனீங்கன்னா வலிட்டா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ஸோ அங்கேருந்து நீங்கள் பஸ் பிடிச்சி எங்கே வேணுமோ போய்க்கலாம். இப்போ நானும் அதான் பண்ணுறேன். ஸோ ஒரு ரவுண்டு வலிட்டா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அப்படியே அந்த பார்லிமெண்ட்டு, ஃபோர்ட்ரஸ்ஸு, சென்ட் ஜோசப் கத்தீட்ரல் அப்படின்ட்டு வந்து அந்த மார்க்கெட் பிளேஸ் வழியாக வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து திருப்பியும் அப்படியே போனீங்கன்னா அது ஒரு சர்க்கிள் மாதிரி திருப்பியும் உங்களை பஸ் ஸ்டாண்ட்லேயே கொண்டு விட்டுரும். ஸோ இப்போ இந்த டனல் தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஷிப் தெரியும். அப்படியே நம்ம நேராக போனால் பஸ் ஸ்டாண்டு. இது ஒரு பழைய காலத்து வண்டி, பேக் சைடில் தெரியுது பாருங்கள், அது க்ரூஸ் ஷிப்பு. ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வள்ளிட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம.